நமக்கு எல்லாமே தெரியும், பெரிய பெரிய ஐடியா இருக்கும், ஏகப்பட்ட நாலேஜ் இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயத்த 2 நாள் 3 நாள் கண்டினியூவாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னால் அது முடியலன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். இந்த தோல்வி வளையத்தை உடைக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம். கடைசி வரலும் தொடர்ந்து பாருங்கள். இந்த தடுமாற்றத்தை திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருந்தார். எண்ணி துணிய கருமம் துணித பின் எண்ணுவது என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை முறை வேணுமோ யோசிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த செயலில் இறங்கினதுக்கப்புறம் ஏன்டா அந்த செயலை ஆரம்பிச்சோன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது. அதை முடிக்கிறதுல மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு இருக்கணும். ஆனால் நம்மள பல பேருக்கு ஒரு கேள்வி வரும், நானும் பிளான் பண்ணி தெளிவாக யோசித்து தான் களத்தில் இறங்குறேன், இருந்தாலும் எனக்கு தோல்வி வருதே, என்ன காரணம்? இதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? 100% ரிசல்ட் உடனே வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறது தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. அதுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்காம அவசரப்படுறோம். நம்மளுடைய 2வது பிரச்சனை என்ன? ஒரு விஷயத்த 2 நாள் கண்டினியூவாக பண்ணுவோம், 3வது நாள் ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 4 டைம் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா 5வது டைம் அதை செய்யவே மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? சோம்பேறித்தனம் வந்துடும், டோட்டலாக அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். இதுக்கான சொல்யூஷனை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, எதையும் ரொம்ப பெருசாக பிளான் பண்ணாதீங்க. ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய இலக்கே. ஸோ எந்த ஒரு பழக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், வெறும் 2 நிமிஷம் மட்டும்தான் செய்ய போகிறேன்னு ஆரம்பிங்க. 2 மணி நேரம் நான் புக்கு படிக்க போகிறேன், 2 மணி நேரம் ஒரு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனால் 2 நிமிஷம் மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம மைண்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். செடிக்கு மொத்தமாக தண்ணி ஊற்றுனா அழுகிடும். ஆனால் செடி வளர வளர தண்ணியோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தும் போது செடி நல்லா வளரும். எந்த ஒரு பழக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், நமக்குள்ளே வளரணும். வளர வளர தான் டைமை அதிகப்படுத்தணும். அப்போ தான் அந்த பழக்கமாக இருக்கட்டும், அந்த செயலாக இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும். ஆனால் அந்த 2 நிமிஷம் கூட எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கானதான் இந்த 2வது பாயிண்ட். பழைய தண்டவாளத்தில் புதிய ரயிலை விடுங்க. ஏற்கனவே பழகி போன ஒரு வேலையோட புது வேலையை லிங்க் பண்ணி விடுங்க. தேனியை பார்த்துருக்கீங்களா? தேனி தேன் குடிக்கத்தான் பூவுக்கு போகுது, ஆனால் அதுக்கே தெரியாமல் அது மகரந்த சேர்க்கையும் சேர்த்து பண்ணுது. அதுக்குன்னு அது ஒரு செகண்ட் கூட தனியாக டைம் ஒதுக்கலை. அந்த சைடு கேப்பில் மிகப்பெரிய புரட்சியே பண்ணுது. நம்ம என்ன தேனியை விடவா பிஸியாக இருந்துட போகிறோம்? அந்த டீ குடிக்கிற கேப்பில் 2 பேஜ் புக்கு படிங்க, போதுமானது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கா, ஆனால் பாட்டு கேட்க உங்களுக்கு பிடிக்கும்ல, அந்த பாட்டு கேட்குற கேப்பில், பாட்டு கேட்குற டைமில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், போதுமானது. அதே மாதிரி தான் ஒரு வேலையோட இன்னொரு வேலையை லிங்க் பண்ணிவிட்டு அது தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எதை லிங்க் பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 3வது பாயிண்ட், நம்மளை மாற்றிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்மளை மாற்றிக்கிறத விட நம்ம சூழ்நிலையை மாற்றுறது ரொம்ப ஈஸி. உங்கள் டேபிள் மேலே தண்ணீர் பாட்டில் வச்சிங்கன்னா தண்ணி தாகம் எடுக்காமலே நீங்கள் தண்ணியை அதிகமாக குடிப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் படிக்க வேண்டிய புக்கையோ இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயலையோ உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி வச்சிங்கன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் இன்னும் நம்ம அதை செய்யலையேங்கிற குற்ற உணர்வே உங்களை அதை செய்ய வைக்கும். பழக்கத்தை மாற்ற நீங்கள் முயற்சி செய்யுங்க, ஆனால் சூழ்நிலையை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. சூழ்நிலையை மாற்றினா பழக்கம் தானாக மாறும், வாழ்க்கை தன்னால் மாறும். இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போனாலும் ஒரு பிரச்சனை வரும். என்ன? நம்ம கரெக்டாக ஷெடியூல் போட்டு இந்த பிளான் படி எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டுட்டு போவோம். இடையில ஒரு பிரேக் விழும். ஓகே, ஒரு நாள் விழுந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 நாள் 3 நாள் அப்படி கண்டினியூ ஆகும்போது இதுவே ஒரு தப்பான பழக்கமாக மாறிடும். ஒரு வாரம் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் நமக்கு. ஸோ அந்த சக்ஸஸை கொண்டாடும்படி நீங்களே ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துக்குங்க. அதே மாதிரி 1 வீக் நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க, இடையில நிறைய பிரேக் விழுது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்குங்க. அப்போ என்ன ஆகும்? ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் நமக்கு ஒரு ரிவார்டு இருக்குது, ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டடாக செய்ய ஆரம்பிப்போம் ஒரு விஷயத்தை. அதே மாதிரி நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொண்டுட்டு போக பார்ப்போம். இது எல்லாமே முழுக்க உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். எந்த ஒரு பழக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், நீங்கள் செய்ய பழக தான் அது வரும். இல்லை நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், நின்றுக்கிட்டு இருக்க தேரை விட ஓடுற மாட்டு வண்டி எவ்வளவோ மேலானது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுவே மிகப்பெரிய வெற்றி. எந்த ஒரு மோட்டிவேஷனுமே ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும்.
இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்களை சக்ஸஸ் வரலும் கொண்டுட்டு போய் விடும். இந்த வீடியோ பார்த்த கையோட அடுத்து நீங்கள் செய்ய போகிற 2 நிமிஷம் வேலை என்னங்கிறது கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா எழுதப்பட்ட இலக்கு சீக்கிரம் நிறைவேறும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே பேச்சை விட ப்ராக்டிக்கல் திங்கிங் தான் அதிகம்.